ஹாய் ஹலோ வணக்கம். இது நெக்ஸ்ட் ஜென் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் யூனிட் 3 பார்க்க போகிறோம். யூனிட் 1 அண்ட் 2 வீடியோஸ் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பாருங்கள். இது யாருக்கான வீடியோனா கமிங் நவம்பர் 15-16 டெட் எக்ஸாம் எழுத போகிற பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் புக் பேக் கொஷின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெஃபர் பண்ணி படிங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். யூனிட் 3ல ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரோஸு எ விசிட்டர் ஃப்ரம் டிஸ்டன்ட் லேண்ட்ஸு. இதில் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. லெசனை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு லுக் அட் த பிக்சர்ஸ், வாட் டு தேர் எக்ஸ்பிரஷன்ஸ் டெல் யூ அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் த ஐட்டம் தட் டேஸ்ட் த சேம். ஒன் எக்ஸாம்பிள் இஸ் கிவன் ஃபார் ஈச். அதாவது வந்துட்டு ஸ்வீட் டேஸ்ட் இருக்கிறதும் ஸோ அந்த அறுசுவை இருக்கும்ல அந்த டேஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த டேஸ்ட் இருக்கிற வேறு பொருட்களை வந்து நம்மளுக்கு ஒன்று எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க. அனதர் இன்னொரு நேம் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ எழுதலாமா? ஸ்வீட் வந்து எதில் அதிகமாக இருக்குன்னா சுகர் கேனில் அதிகமாக இருக்கும். அடுத்தது வந்துட்டு ஆப்பிள். ஆப்பிள் ஒரு ஸ்வீட் டேஸ்ட் இருக்கிற ஒரு ஃப்ரூட்டு. அடுத்தது வந்துட்டு சோர் டேஸ்ட் இருக்கிற ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா லைம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டர்மரின் எழுதிக்கலாம், புளிப்பு டேஸ்ட்டு. அடுத்தது பிட்டர் வந்துட்டு பிட்டர் கார்டு பகற்காயில் கசப்பு அதிகமாக இருக்கும். அப்புறம் நீம் லீஃபு. அடுத்தது வந்துட்டு சால்ட்டி டேஸ்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா சால்ட்டு. பிக்கிளில் வந்துட்டு அதிகமாக சால்ட் இருக்கும். பிக்கிள். அடுத்தது அஸ்ட்ரிஞ்சென்ட் வந்து ஓர்ப்பு டேஸ்ட்டு. ஓர்ப்பு டேஸ்ட்டில் என்ன ஃப்ரூட் இருக்குன்னா கூஸ்பெரி. அடுத்தது பஞ்சன்ட், இது வந்து ஜிஞ்சர் டேஸ்ட்டில் இது என்ன இருக்குன்னா கார்லிக்கு. இப்போ ஸ்வீட் வந்து சுகர் கேனு ஆப்பிள். சோறு வந்துட்டு லைமு டேமரிண்டு. பிட்டர் கார்ட் நீம் லீஃபு. சால்ட்டி வந்து சால்ட்டு பிக்கிளு. ஆஸ்ட்ரிஞ்சன்ட் வந்துட்டு பீட்டல் நட்டும் கூஸ்பெரியும். பஞ்சன்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஜிஞ்சர்லேயும் கார்லிக்லேயும் இருக்கும். அடுத்தது ஒரு டூயூனோ கொடுத்துருக்காங்க. சில்லிஸ் வேர் ஃபஸ்ட்டு நோன் அஸ் கோவை மிர்ச்சி. சில்லிஸ் வந்து என்ன நேமில் சொல்லிட்டு இருக்காங்கன்னா கோவை மிர்ச்சி அப்படிங்கிற பேரில் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. சூன் தேர் வேர் மெனி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சில்லிஸ். சம் வேர் லாங் அண்ட் தின், சம் வேர் ஃபேட் அண்ட் ஸ்டப்பி. அதாவது வந்துட்டு ஒரு சில இடத்துல லாங்காகவும் தின்னாகவும் இருக்கும். ஒரு சில சில்லிஸ் வந்துட்டு இந்த ஆந்திராலலாம் குண்டு மிளகாய் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி சம் வேர் ஃபேட் அண்ட் ஸ்டப்பி. People in India and Sri Lanka began to use these their cooking. Indian peopleum Sri Lankan people தான் இந்த குக்கிங்கில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. Soon it spread many other parts of the world. இப்போ வந்து சீக்கிரமாக வந்துட்டு நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதில் வந்து என்ன தெரியுதுன்னா சில்லிஸ் வேர் ஃபர்ஸ்ட் நோன் அஸ் கோவை மிர்ச்சி. அடுத்தது கிளாசரி பார்க்கலாம். ஃபாரின் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா பிலாங்ஸ் டு அதர் கண்ட்ரி. அடுத்தது மர்ச்சன்ட்ஸ்னா பீப்புள் ஹூ ட்ரேட், வணிகம் பண்ணுறவங்க. அடுத்து செயில்டு அப்படின்னா ட்ராவல்டு இன் அ போட் ஆர் ஷிப்பில் ட்ராவல் பண்ணுறவங்கள செயில்டுன்னு சொல்கிறோம். அடுத்து போர்ச்சுகீஸ்னால் யார் அப்படின்னா பீப்புள் ஆஃப் போர்ச்சுகல். அடுத்து பாப்புலர் அப்படின்னா வெல் நோன், நல்லா தெரிஞ்சது தான் பாப்புலர்னு சொல்லுவோம். அண்ட் டெலிஷியஸ் அப்படின்னா டேஸ்டியாக இருக்கிறது டெலிஷியஸ்னு சொல்லுவோம். அடுத்தது டிக் த பெஸ்ட் ஆப்ஷன். வென் அம்மா செட் டோன்ட் அப்செட் அவர் ஃபாரின் விசிட்டர். சிமெண்ட் அந்த ஃபாரின் விசிட்டர்னு யாரை வந்து அந்த மதர் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா பொட்டேட்டோஸ் சொல்கிறாங்க. செகண்ட் கொஷின். செல்வி ஆஸ்க்டு டிட் தே கம் இன் அன் ஏரோப்ளேன் பிகாஸ் சி வாஸ் ஜோக்கிங். அடுத்தது தேர்ட் கொஷின். அம்மா பாட் த வெஜிடபிள்ஸ் ஃப்ரம் த ஷாப்ஸ். அடுத்தது வெக்காபுலரியில் பார்த்தீங்கன்னா ஆட், ஆர், இஆர், அப்புறம் ஓஆர். கெட் த நேம் ஆஃப் அ பர்சன் ஹூ டஸ் த ஆக்டிவிட்டி. Take turns in class to make sentence
with the words you have formed. A teacher is a person who teaches. Teach கூட er சேர்க்கும்போது டீச்சரா மாறுது. அந்த மாதிரி யூசர் யூஸ் கூட வந்துட்டு er சேர்த்தணும். யூஸ் கூட er சேர்த்தும்போது யூசர், பை கூட பையர், செயலர், ஓஆர் சேர்த்துறோம். வாட்சர் இஆர், ஆப்ரேட்டர் ஆர் மட்டும், ஃபாரினர் இஆர், பேக்கர் ஆர் மட்டும், ரைட்டர் ஆர் மட்டும், கவர்னர் இஆர், ஆக்டர் ஓஆர். இப்படி இந்த வார்த்தைகளை சேர்க்கும்போது ஒரு கம்ப்ளீட் வேற மீனிங்காக வருது. அடுத்தது வந்துட்டு கம்ப்ளீட் திஸ் டேபிள் வித் த ஹெல்ப் ஆஃப் த கிவன் எக்ஸாம்பிள். பீப்புள் வந்து போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவங்க. அடுத்தது ஃப்ரெஞ்சு பீப்புள் வந்துட்டு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க. சைனீஸ் வந்துட்டு சைனா. அமெரிக்கன் வந்து அமெரிக்கா. ஸ்ரீலங்கன் வந்து ஸ்ரீலங்கா. ஸ்பானியார்டு வந்துட்டு ஸ்பானிஷ். பர்மீஸ் வந்து பர்மா. இந்தியன் வந்து இந்தியா. தாய் வந்து தாய்லாந்து. எல்லாத்துக்கும் இது தெரியும், இருந்தாலும் புக் பேக்கில் இருக்கிறதுனால சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது listen to some interesting facts about spices and choose the best option. Red peppers have vitamin C. Red peppersல வந்துட்டு vitamin C இருக்கு. Second question, red chilli is also called paprika. அடுத்தது 1 pound is equal to 450 grams. அடுத்து mint leaves help to cure upset stomach. ஸ்டொமக் அப்செட்டாக இருக்கிறத க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுதான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிக்டோகிராமர். பிக்டோகிராமர்னா பிக்சர்ஸ் வச்சு கிராமரை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு நவுன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. நவுன்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் நேம் பீப்புள், பிளேஸ், அனிமல்ஸ் ஆர் திங்ஸ். எக்ஸாம்பிள் சில்லி, பாய், பாக்ஸ், பப்பி. அதாவது நவுன்னா பெயர் சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நவுன் இஸ் அ நேமிங் வேர்டு. எ யங் பப்பி, இதில் வந்துட்டு பப்பிங்கிறது நேமிங் வேர்டு. நெக்ஸ்ட்டு we mostly add s or es or ies to the noun to make the nouns plural. இந்த நவுனை வந்து ப்ளூரலாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு s, es, ies அப்படிங்கிற வார்த்தைகளை வந்து பயன்படுத்துகிறோம். நவுன்ஸ் ப்ளூரல் பாக்ஸஸ், டொமேட்டோஸ், சில்லிஸ், பப்பீஸ். சம் கிரீன் டொமேட்டோஸ், இதில் வந்துட்டு டொமேட்டோஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நவுன்ஸ். அடுத்தது in a sentence some words come before the noun to tell us more about the noun. These words together form a noun phrase. அதாவது வந்துட்டு ஒரு சென்டென்ஸில் வந்துட்டு சில வார்த்தைகள் வந்துட்டு நவுனுக்கு முன்னாடி இருக்கும். அது வந்து அந்த நவுனை பற்றி சொல்லும். அதுதான் வந்துட்டு நவுன் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நவுன் ஃப்ரேஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு a long sharp beak, a tall building. இது ரெண்டும் நவுன் ஃப்ரேஸ்க்கு எக்ஸாம்பிள். a chilli, a green chilli, some green chillies, a round chilli, many tomatoes, some red tomatoes. அதாவது வந்துட்டு அந்த நவுன் எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு அந்த நவுனுக்கு முன்னாடி சம் வேர்ட்ஸ் ஆட் பண்ணி அந்த நவுன் எப்படிப்பட்டதுன்னு சேர்க்குறோம் இல்லைங்களா, அதுதான் வந்துட்டு நவுன் ஃப்ரேஸ். அடுத்தது லாங்குவேஜ் செக் பாயிண்ட். லாங்குவேஜ் செக் பாயிண்ட்டுங்கிறது இங்கிலீஷில் வந்துட்டு எரர் ஸ்பாட்டிங்கில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு டோன்ட் சே நோட்டு, அதாவது எப்படி சொல்லக்கூடாது, எப்படி சொல்லணும், எதனால அப்படி சொல்லணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. யூ ஷுட் கோ டு யுவர் ஹவுஸ் நவ். இதில் வந்துட்டு அப்படி சொல்லக்கூடாது. யூ ஷுட் கோ ஹோம் நவ். ஏன் வந்துட்டு யுவர் ஹவுஸ்ன்னு சொல்லாமல் ஹோம்னு சொல்கிறோம் அப்படின்னா, எ ஹவுஸ் இஸ் எனி பில்டிங் யூஸ்டு ஃபார் dwelling இன் and home is the particular house in which someone lives. அதாவது பில்டிங்ஸ் எல்லாம் ஹவுஸ்ன்னு சொல்லலாம், பட் யாராவது வசிக்கிற இடங்களை தான் வந்துட்டு நம்ம ஹோம்னு மென்ஷன் பண்ணுவோம். அப்போ வந்து நம்ம வீடை வந்து மென்ஷன் பண்ணும்போது ஹோமுங்கிற வேர்ட்ஸ் தான் பயன்படுத்தணும்.
அடுத்த செகண்ட் ஒன், ஸ்டாண்ட் இன் த மிடில் ஆஃப் த சர்க்கிள், ஸ்டாண்ட் இன் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். மிடில்னு சொல்கிறத விட சென்டர் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டான வேர்டு. சென்டர் இஸ் த பாயிண்ட் தட் இஸ் equidistant from the edge of a circle. Middle is the area of equidistant from the two sides. எக்ஸாம்பிள் வந்து மிடில் ஆஃப் த ரோட், அப்புறம் ரோ, அப்புறம் பேஜ். அதாவது வந்துட்டு மிடில் அப்படின்னா ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் இடையில இருக்கிற சென்டர் ஆஃப் த பிளேஸ் தான் நம்ம மிடில்னு சொல்லுவோம். சென்டர் அப்படின்னா சர்க்கிள்னு மென்ஷன் பண்ணும்போது அந்த இடத்துல வந்துட்டு சென்டருங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணணும். தேர்ட் ஒன், இட் வாஸ் அ லாங் ட்ராவல். இட் வாஸ் அ லாங் ஜேர்னி. இதை வந்து இட் வாஸ் அ லாங் ட்ராவல்னு சொல்லக்கூடாது, ஜேர்னின்னு தான் சொல்லணும். ஏன்னா ட்ராவல் இஸ் த ஜென்ரல் டேர்ம் டு டிஸ்கிரைப் கோயிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ட்ராவல்ங்கிறது ஜென்ரல் டேர்ம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறத குறிப்பிடுற சில இதெல்லாம் குறிப்பிடும்போது அந்த இடத்துல நம்ம ட்ராவலுங்கிற வேர்டை பயன்படுத்தணும். ஆனால் ஜேர்னி இஸ் ஒன் சிங்கிள் ட்ராவல், ஒரு டைம் போயிட்டு வரோம் இல்லைங்களா, அதை தான் வந்து நம்ம ஜேர்னின்னு சொல்லணும். யூ மேக் ஜேர்னிஸ் வென் யூ ட்ராவல் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். யூ கேனாட் சே ட்ராவல். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது வந்து ஜேர்னின்னு தான் சொல்லணும், ட்ராவல்னு சொல்லக்கூடாது. அடுத்தது, கரெக்ட் த ஆர்டர் ஆஃப் த வேர்ட்ஸ் இன் போல்டு அண்ட் ரைட் தம் இன் த பிளாங்க்ஸ். ஆக்சுவலி வந்துட்டு இங்கே வந்து ஜம்பிள் பண்ணி வேர்ட்ஸை கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம வந்துட்டு கரெக்டாக எழுதணும். த கிரீன் லிட்டில் சில்லி. அடுத்தது, sailors many brave. இதுக்கு வந்துட்டு many brave sailors. அடுத்தது, brown dog the big brown dog. The big brown dog. அடுத்தது, the most common spice used today is the red chili pepper. The most common spice. அடுத்தது, the long mud. Okay, the long mud path led to a beautiful lake. The long mud path led to a beautiful lake. The green little chilli was very hot. Many brave sailors tried to find a sea route to India. அடுத்ததா, the big brown dog barked at the children. The most common spice used today is the red chili pepper. அடுத்ததா, the long mud path led to a beautiful lake. இதுதான் நம்ம இப்போ போயம் பார்க்கலாம். போயம் வந்து ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ். இதில் வந்துட்டு இந்த போயமில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மை மதர் வுட் சே லிட்டில் பாய் ராஜ் கோ டு முத்தூஸ் அண்ட் கெட் சம் சின்னமன் பிட்டர் லீவ்ஸ் அண்ட் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக். அம்மா வந்து குழந்தைகிட்ட வந்துட்டு முத்தூஸ் கடைக்கு போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க, சின்னமன்னா அந்த சமையலுக்கு போடுவோம்ல, பட்டை, ஜிஞ்சர், கார்லிக், அப்புறம் பீட்டர் லீவ்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜ் வந்து என்ன சொல்கிறான்னா, and so I go to the shops singing all the way, and when Muthu asked me what I did want, I rattle off a list. நான் வந்து லிஸ்ட்டை வந்து தேடுறேன். கடைக்கு போகிறான், கடைக்கு போயிட்டு சிங்கிங் பண்ணிகிட்டே கடைக்கு போகிறான். கடைக்கு போயிட்டு அங்கே என்ன வேணும், அவனுக்கு என்ன வேணுங்கிறதே மறந்துட்டான். லிஸ்ட்டை வந்து தேடுறேன். லிஸ்ட்டில் வந்துட்டு சீசம் சீட்ஸு, ஆனியன்ஸு, டொமேட்டோஸ் அண்ட் பிக்கிள்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிடுறான். அண்ட் பேக் ஹோம் மதர் ட்ரீஸ் மை இயர்ஸ் அவுச். இது வந்து யார் எழுதின போயம் அப்படின்னா, ராஜ் ஆறுமுகம் அவங்க எழுதின போயம். இப்போது கிளாஸரி பார்க்கலாம்.
சினமன் அப்படின்னா என்ன அப்படின்னா தி பார்க் ஆஃப் அ ட்ரீ தட் கிவ்ஸ் டெலிசியஸ் ஃப்ளேவர் டு ஃபுட்டு. சினமன்னா நமக்கு தெரியும் பட்டை, அது வந்து மரத்துலேருந்து எடுக்கப்படுறது. இது வந்து நம்மளுக்கு ஃபுட்டில் வந்து ஃப்ளேவர் கொடுக்குது. கார்லிக் எ ஸ்மால் பல்ப் வித் அ ஸ்ட்ராங் டேஸ்ட் யூஸ்ட் இன் குக்கிங். கார்லிக்னா பூண்டு, ரேட்டில் ஆஃப்னா ரீசைட்டு, அதாவது மறந்துட்டேன் ரீகால் பண்ணுற ரீசைட்டு. சீசம் சீட்ஸ்னா ஜிஞ்சிலி சீட்ஸ், சீசம் சீட்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து ஜிஞ்சிலி சீட்ஸு. அவுச் சவுண்ட் தட் எக்ஸ்பிரஸ் பெயினோட அம்மா வந்து காதை ட்விஸ்ட் பண்ணோடனே அவங்க கொடுக்குற அந்த சவுண்டு. அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். சூஸ் த கரெக்ட் ஆப்ஷனில் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து மதர் கால்டு ராஜ். அடுத்தது மதர் டிட் நாட் ஆஸ்க். அவங்க என்னென்ன வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க? சின்னமன் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க, பீட்டல் லீவ்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க, கார்டமன் மட்டும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்க மாட்டாங்க. அடுத்து ராஜ் டிட் நாட் பை. ஆனியன், சீசம், டொமேட்டோ அண்ட் பிக்கல்ஸ் வந்து வாங்கியிருப்பான். அவங்க அம்மா சொன்ன ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் வந்து மறந்துருப்பான். இதான் ஆன்சர், ஜிஞ்சர் அண்ட் கார்லிக். அடுத்தது வந்துட்டு அலிட்ரேஷன். அலிட்ரேஷன்னா என்ன அப்படின்னா நம்ம தமிழில் படிப்போம் இல்லைங்களா, மோனை, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து சேமாக வர்றது தான் அலிட்ரேஷன். முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனைன்னு படிச்சிருப்போம் இல்லைங்களா, அதான் இங்கிலீஷில் வந்துட்டு அலிட்ரேஷன். எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். Alliteration is a repetition of the consonant at the beginning of two or more words in a line. அதாவது வந்துட்டு அந்த கான்சனன்ட்டோட கான்சனன்ட்ஸ் லெட்டர்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வர்றது, அது சேம் லைனில் வர்றது தான் வந்துட்டு அலிட்ரேஷன் சொல்லி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மதர் ட்விஸ்ட் மை ஏர்ஸ், இதில் வந்துட்டு எம் மதரும் மை அப்படிங்கிறதுலையும் சேமாக வந்திருக்கு, அதுதான் அலிட்ரேஷன். அடுத்தது ரீட் ஆர் த ஜம்பிள்ட் லைன்ஸ் ஃப்ரம் த போயம் அண்ட் ரீஅரேஞ்ச் தம் இன் கரெக்ட் ஆர்டர். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து மை மதர் உட் ஷே. போயம் பார்த்தீங்கன்னா, போயம் ரீட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது வந்து அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, மை மதர் உட் சே. அடுத்து லிட்டில் பாய் ராஜ் கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோ டு முத்தூஸ் அண்ட் கெட் சம், எனக்கு இதெல்லாம் வேணும். அடுத்தது வந்துட்டு அண்ட் சின்னமன், பீட்டல் லீவ்ஸ் அண்ட் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக். 5 வந்து சின்னமன் அண்ட் பீட்டல் லீவ்ஸ், 6 வந்துட்டு ஜிஞ்சர் அண்ட் கார்லிக்கு. அண்ட் ஸோ ஐ கோ டு த ஷாப்ஸ் சிங்கிங் ஆல் த வே. போகிற வழியெல்லாம் பாடிட்டே போகிறான். வென் முத்து ஆஸ்க்ஸ் மீ வாட் டிட் வாண்ட், ஐ ரேட்டில் ஆஃப் அ லிஸ்ட்டு, மறந்துட்டான் லிஸ்ட்டை. அடுத்தது வந்துட்டு சீசம் சீட்ஸ் அண்ட் ஆனியன்ஸு 12, டொமேட்டோஸ் அண்ட் பிக்கிள்ஸ் வந்து 13, இதெல்லாம் வாங்கிட்டு பேக் ஹோம் போகிறான் 14. மதர் ட்விஸ்ட் மை ஏர்ஸு ஆச்சுன்னு நான் சாப்பிட்றான். ஆக்சுவலி அவனே சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த போயம். அடுத்தது வந்துட்டு போயம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து சப்ளிமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் சூப்பு. இதில் என்ன ஸ்டோரி அப்படின்னா, ஒரு ட்ராவலர் வந்து வராரு, ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ணிட்டு வராரு. அங்கே வந்துட்டு அந்த ஊர் மக்களே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு எதுக்காகவும் ஷேர் பண்ணிக்கிறதில்ல, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதில்ல. அந்த மக்களே வந்துட்டு ஒற்றுமையாக இருக்கிறதில்ல, நட்போட பழகிறதில்ல. இவர் ஒரு வீட்டில் போயிட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்குறாரு. கேட்கும்போது வந்துட்டு ஒரு உமன் தான் வந்துட்டு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரா ஃபுட்டு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாங்களே வந்துட்டு வி ஆர் ஆல் பூவர் அண்ட் ஹங்க்ரி டூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. தி ட்ராவலர் ஹேட் அ பிளான். ஐ பிக்ட் அ லார்ஜ் ரவுண்ட் ஸ்டோன் ஃப்ரம் த கிரவுண்ட் அண்ட் நாக்டு ஒன்ஸ் மோர் அட் த டோர். த லேடி கம் டு டோர் அகெயின். அந்த ஒரு கல்லை ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த லேடிகிட்ட சொல்கிறாரு, நான் வந்து இந்த கல்லை வச்சு ஒரு ஷூப் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எல்லாரும் வந்து அந்த ஊரில் இருக்கவங்களாம் லாக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கல்லை வச்சு சூப் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் வராரு, அந்த லேடியோட ஹஸ்பண்டு கொஞ்சம் பொருள்லாம் வாங்கிட்டு வர்றாரு, வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வர்றாரு. ஒவ்வொருத்தர் இப்படி ஹஸ்பண்ட் வந்து கேட்டோன்னே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சூப் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, என்ன இதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும், இதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்குன்னு அவர் ஒரு பொருளாக சொல்ல எல்லாரும் வாங்கிட்டு வந்து கொடுக்க, அவரும் ஒரு சூப்பு டேஸ்டியான ஒரு சூப் ரெடி பண்ணுறாரு. ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு. எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது இந்த ஸ்டோன்னால தான் வந்து இந்த சூப் இவ்வளோ நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு வந்து அந்த ட்ராவலர் வந்து சொல்கிறாரு, இந்த ஸ்டோன்னால் இல்லை, நீங்களாம் சேர்ந்து ஒற்றுமையாக இந்த விஷயத்த செஞ்சனால தான் இந்த சூப் இவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கிறாரு. அதுதான் இந்த சப்ளிமெண்ட்ரியோட ஸ்டோரி. இதில் வந்துட்டு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். When the traveler started to make a soup, the villagers
நான் வந்து சூப் ஸ்டோனை வச்சு சூப் ரெடி பண்ணுவேன்னு சொன்னேன். அந்த வில்லேஜஸ் வந்து லாஃப்ட் அட் ஹிம். அவர் வாட் இஸ் த வில்லேஜஸ் ப்ராப்ளம் இன் த ஸ்டோரி? அவங்களோட ப்ராப்ளம் என்னன்னா, தெர் ஆர் நாட் ஃப்ரெண்ட்லி வித் ஈச் அதர். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்க மாட்டாங்க. த லாஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆர்டர் டு த சூப் வாஸ் சிக்கன். லாஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து சிக்கன் போட்டிருப்பாங்க. த ட்ராவலர் தாட் த வில்லேஜஸ் ஹவு டு ஷேர். அவர் வந்து எப்படி ஷேர் பண்ணணுங்கிறத அந்த வில்லேஜஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. அடுத்தது வந்துட்டு ஐடென்டிஃபை த கேரக்டர் ஸ்பீக்கர். தெர் இஸ் நோ ஃபுட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாங்கன்னா, உமன் சொல்லியிருப்பாங்க. வாட் ஆர் யூ மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த ஹஸ்பண்ட், உமனோட ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்து ஐ ஹாவ் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு யார் கடைசியாக சிக்கன் கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்கன்னா, ஃபார்மர். பர்ஃபெக்ட், இந்த சூப் வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு சொன்னது யாருன்னா, ட்ராவலர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெசன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. யூனிட் 3 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நம்மளோட யூனிட் 1 அண்ட் 2ஓட வீடியோஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். இது 3 லெசன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதோட 6th ஃபஸ்ட் டைம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஒரு டைம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் கிராமர் அண்ட் சிம்பிள் கொஷின்ஸாக தான் இருக்குது. ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் படிக்கும்போதே கண்டிப்பாக மெமரி ஆகிடும். இதில் வந்துட்டு போஸ் யார் எழுதுனாங்க, போயம் யார் எழுதுனாங்க, அண்ட் சப்ளிமெண்ட்ரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. சீ டர்ட்டில்ஸ் வந்து சேகர் தத்தாத்ரி. வென் த ட்ரீஸ் வாக்டு வந்து ரஸ்கின் பாண்டு. எ விசிட்டர் ஃப்ரம் டிஸ்டன்ட் லேண்டு. அடுத்தது த crocodile லூயிஸ் கேரல். ட்ரீஸ் வந்து சாரா கால்ட்ரிட்ஜ். ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் வந்து ராஜ் ஆறுமுகம். அடுத்த வந்து சப்ளிமெண்ட்ரி வந்து தி ஃப்ரெண்ட்ஷிப், தி ஆப்பிள் ட்ரீ அண்ட் த ஃபார்மர், ஸ்டோன் சூப்பு. இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் படிக்கும்போதே கண்டிப்பாக மெமரி ஆகிடும். அடுத்தடுத்த லெசன்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். என்னென்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.